சூரியன் பாதை மாறுறது. ஸோ இப்போ வந்து நமக்கு பருவம் மாறுறதுன்னு அர்த்தம். பருவ காலம் வந்து மாறுது. அப்போ நமக்கு இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியனுடைய பாதை மாறும் பொழுது பூமி இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு அர்த்தம். பஞ்சபூதங்களுமே இந்த 12 மாதத்துக்குள்ளே அடக்கம்தான். கிரகங்களும் வந்து பஞ்சபூதங்களும் ஆளுகின்றன. ஸோ இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவின்னு சொல்லக்கூடிய மண்ணுக்கு பெருமை இந்த ஆடி மாதத்தில். அதனால தான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி 18ஆம் பெருக்கினுடைய அந்த விசேஷமும் அதை சார்ந்து தான். ஸோ நீர் அண்ட் நிலம் இது ரெண்டும் வளமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆடி மாதத்தினுடைய ஸ்பெஷலே. ஸோ இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தில் செய்யலாம் அப்படின்னாலும் முழுமையாக நம்ம குலதெய்வ வழிபாட்டை எப்போ வந்து நமக்கு அது முழுமை பலன் தரும், ஒரு வருஷத்தில் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதத்துக்குள்ளே எந்த மாதம் உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் தான் உகந்தது. மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதை என்ன சொல்லுவோம், மசான கொள்ளை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எல்லாரும் அதை மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாசி அமாவாசை தான் ஒரு குலதெய்வ வழிபாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய பலனை தரக்கூடியது.